ஜெய் ஸ்ரீராம் சொல்லாம ராதே ராதே சொல்றேன்னு பாக்குறீங்களா? பிரஜபூமி பிருந்தாவனுக்கு வந்திருக்கிறேன். நேற்று ஹரியானா போய் குருச்சேத்திர போர் நடந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு பிருந்தாவன் வந்திருக்கேன். இன்னும் 5 நாள் இந்த பிரஜபூமி தான். மதுரா, பிருந்தாவன், பர்சானா, கோவர்தன் ஃபுல்லாக இந்த 5 நாள் கிருஷ்ணரோட லீலைகள் சம்மந்தப்பட்ட இடங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து மாகங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்களும் இந்த பிருந்தாவன் யாத்திரை வந்த பலனடைங்க. ராதே 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 ராதே. குருவே சரணம் சரணம். இந்த பிருந்தாவன் யாத்திரை 2வது முறையாக பிருந்தாவனுக்கு வரோம். முத வந்தப்போ எங்கள் குருஜி கூட குருஜி கைப்பிடிச்சிட்டு இந்த பிருந்தாவன் ஃபுல்லாக சுற்றி வந்தோம். பிருந்தாவன் வந்தப்போ குருஜி சொன்ன விஷயம், எப்போ பிருந்தாவன் வந்தாலும் முதல்ல நான் அழைச்சிட்டு வரக்கூடிய இடம் காளியன் தலைமையில் கிருஷ்ண பரமாத்மா நின்று நர்த்தனம் ஆடிய இடமாகிய காளிய காட்டுக்கு தான் வருவோம். ஒருத்தங்க பிருந்தாவன் வரும்போது முதல்ல இந்த காளிய காட்டுக்கு வந்து அவங்களுடைய ஆணவம், ஈகோ எல்லாமே போகணும் அப்படின்னு முதல்ல இந்த இடத்துக்கு தான் அழைச்சிட்டு வருவோம். ஒருத்தவங்க ஆணவத்தோட தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தால் இந்த பிருந்தாவனை முழுசாக அனுபவிக்க முடியாதுன்னு குருஜி சொன்னதை நினச்சிக்கிட்டு முதல்ல இந்த இடத்துக்கு வந்து காளிய காட்டுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவையும் காளியனுக்கும் ஒரு நமஸ்காரம். ஏன் அப்படின்னா காளியன் தலைமையில் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பொற்பாதங்கள் இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எங்களோட பிருந்தாவன் யாத்திரையை இன்றைக்கி ஆரம்பித்தோம். ராதே ராதே. யமுனா மையா கி ஜெய். பிருந்தாவன் வந்திருக்கோம். இப்போ யமுனையில் நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல இருந்து கங்கைக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், யமுனைக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த தீபத்தை வந்து உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் யமுனைக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். யமுனா மையா கி ஜெய். தொடர்ந்து 5 நாளைக்கு கிருஷ்ணா லீலா ஸ்தலங்களாகிய மதுரா, பிருந்தாவன், பர்சானான்னு கிருஷ்ணா லீலையில் திளைக்க போகிறோம். இன்றைக்கி பிருந்தாவனில் இருக்கக்கூடிய யமுனா நதிக்கரை, மதன்மோகன் மந்திர், ராதா ஷாம் சுந்தர் மந்திர், ராதா தாமோதர் மந்திர், முக்கியமாக இன்றைக்கி ஸ்ராவன் திங்கக்கிழமை இங்கே இருக்கக்கூடிய கோபேஸ்வர் மகாதேவை தரிசனம் பண்ணோம். கோபேஸ்வர் மகாதேவ் தினமும் ராதாவும் கிருஷ்ணரும் கோபியர்களும் அந்த ராசலீலை பண்ணிகிட்ருக்கிற இடத்த வந்து பார்க்கணும். ஆனால் ராசலீலை நடக்கிற இடத்துல எந்த ஆன்மகன்களுக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சிவபெருமான் கோபி ஸ்வரூபம் எடுத்து தினமும் வந்து இந்த ராசலீலா ஸ்தலங்களில் அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்பப்படுது. அதனால் தினமும் சாயந்தரம் கோபேஸ்வர் மகாதேவ் கோபி ஸ்வரூபத்தில் இருப்பார். அவரை போய் கண் குளிர இந்த ஸ்ராவன் திங்கக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்படி இந்த நாள் ஃபுல்லாக இன்றைக்கி பிருந்தாவனில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பார்த்துருக்கோம். நாங்கள் பிருந்தாவனில் எப்படி கிருஷ்ணா லீலா ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்து அதை முழுசாக அனுபவித்தோமோ அதே மாதிரி உங்களையும் கிருஷ்ணர் சீக்கிரமாக கூப்பிடணும். நீங்களும் இந்த லீலா ஸ்தலங்கள் எல்லாம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதாரமனுடைய பிரசாதம். காஷிக்கு போன ஹரிஹர கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பிருந்தாவன் வந்தால் கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இடத்துலையும் சிவபெருமான் கோபி ஸ்வரூபம் எடுத்து வந்ததாக இருக்கட்டும், ஒரு சாது ஸ்வரூபம் எடுத்து வந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல அவருடைய ப்ரெசன்ஸையும் நம்மளால் உணர முடியுது. ஹரியும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி தான் காஷியும் அமைஞ்சிருக்கு, பிருந்தாவனும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த இடத்தோடைய மகாத்யம் எல்லாத்தையும் உணரணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே 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 ராதே. ஜெய் ஸ்ரீராம். ஹர் ஹர் மகாதேவ்.